முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் மூலம் தொகுதி 1 அடங்கிய பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 89 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். காவல் துணை கண்காணிப்பாளர் பயிற்சி நே லார்சன் இஸ்ரேல், காவல் துணை கண்காணிப்பாளர் பயிற்சி பா பால்குமார், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பயிற்சி சிவ மீனாட்சி, டே ஆனிஸ் பிரதீப், மு கௌசல்யா, கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம், கள தகவல்களை சொல்லுங்க. தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக தொகுதி 1 அடங்கியிருக்கக்கூடிய பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 89 நபர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழக முதலமைச்சர் 89 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தற்போது வழங்கி வருகிறார். அதைத் தொடர்ந்து சென்னை தரமணையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுடைய எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன வளாகத்தில் ஒரு 5 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குளிர்சாதன வசதியுடன் கூடிய படப்பிடிப்பு தளத்தை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.